வணக்கம். போன வருஷம் இந்நேரம்லாம் திருச்சி காவேரியில் எக்கச்சக்கமாக தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. காவேரி ஆற்று பாலத்துக்கு என் பையன்லாம் கூட கூப்பிட்டு போய் தண்ணி பாரு எவ்வளோ அழகாக ஓடுதுன்னு காட்டிகிட்டு இருந்தேன். இந்த வருஷம் வெறும் கட்டாந்தரையை மண்ணை தான் காட்டணும் போல் இருக்கு. தண்ணியே இல்லை, சுத்தமாக இல்லை. இந்நேரத்துக்கு தண்ணி வந்திருக்கணும். அதுவும் ஆடி பெருக்கப்பெல்லாம் எக்கச்சக்கமாக தண்ணி ஓடும். சுத்தமாக தண்ணி கிடையாது, ஒரு சொட்டு தண்ணி இல்லை. திருச்சி தஞ்சாவூர்லேயே உட்காந்துட்டு நிறையா பேர் இதை பற்றி கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவனுங்களுக்கு பிரச்சனை இல்லை. அரிசி இன்றைக்கி 60 ரூபா பொன்னி அரிசி விற்றாலும் சரி, நாளைக்கு 70 ரூபா விற்றாலும் சரி, 80 ரூபா விற்றாலும் சரி, 100 ரூபா விற்றாலும் சரி, என்கிட்ட காசு இருக்குது, நான் என்ன என் வீட்டுக்கு வாங்குற ஒரு 15 கிலோவுக்கு இன்னொரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமா, கொடுத்துட்டு போவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவானுங்க. நம்ம அவங்ககிட்ட மட்டும் தான் காசு இருக்க மாதிரி, நம்மளாம் பிச்சை எடுத்துகிட்டு இருக்க மாதிரி, நம்மள்ட்ட தான் காசு இருக்குது. ஆனால் கஷ்டப்படுறவனை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும். விவசாயத்துக்கு தண்ணி இல்லை, விவசாயிக்கு தண்ணி இல்லை. தண்ணி இல்லாமல் அவன் நெல் பயிர் எப்படி போடுவான்? கவர்மெண்ட்டில் மினிஸ்டர் சொல்லிட்டு போயிடுவார், வேளாண் துறை மினிஸ்டர் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவார், அரிசி இல்லைனா வேறு பயிர் போட்டுக்குங்க, மாற்று பயிர் பாருங்கன்னு. அவர் சோதை திங்கிறாரா வேறு என்ன திங்கிறாரு நமக்கு எப்படி தெரியும்? இல்லை ஃப்ரூட் சாப்பிட்றாருன்னு சொல்ல வந்தேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் நம்ம அப்படி நினைக்க முடியாது இல்லையா? எல்லாத்தோட கஷ்டத்தையும் பார்க்கணும், எல்லாத்தோட வழியையும் பார்க்கணும். ஒரு திருச்சிக்காரனாக இருந்துக்கிட்டு திருச்சியில் தண்ணி இல்லை, காவேரியில், தஞ்சாவூரில் தண்ணி இல்லை, கடைமடை பகுதியில் விவசாயம் பண்ணுற நெல் விவசாயம் பண்ணுற இடத்துல தண்ணி இல்லைன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வலிக்குது. அதனால தான் இதை பேச வேண்டியதாக இருக்குது. தயவு செஞ்சு தண்ணி வாங்கி கொடுங்க, சோத்துக்கு வழி இல்லாமல் போயிடும். நன்றி.